ஒன் லாஸ்ட் டைம் ஒரு வழியா பல தடயங்களை தாண்டி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆனதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம கமலா தியேட்டர்ல பார்த்தாச்சு. பார்த்து அப்படியே இறங்கி வெளில வந்தோம்னா இங்கே படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது இந்த வீடியோல வந்து படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். அதாவது ஒரு விஜய் சாரோட ஃபேனா இல்லாம ஜஸ்ட் ஒரு காமன் ஆடியன்ஸா படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த வீடியோல வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்க போகுதுன்னா, ஆல்ரெடி இந்த ஒரிஜினல் வெர்ஷன் பகவந்த் கேசரியை வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இப்போ ரீமேக் வெர்ஷன் வந்து ஜனநாயகன், இதை பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதை சொல்றேன். லைக் ஆல்ரெடி ஹெச் வினோத் அவர்கள் இன்டர்வியூல சொல்லியிருந்தாப்புல, அதை அப்படியே எடுத்து பண்ணல, சீன் பை சீன் எல்லாமே காப்பி பண்ணல. லைக் ஒரு சில விஷயங்கள், லைக் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையான மாதிரி, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு தேவையான மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது 60% பகவந்த் கேசரியிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த கோர் கதையை மட்டும் எடுத்திருக்காங்க. மற்றபடி நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து மாற்றி பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டால் இந்த படத்தை பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து ஆல்ரெடி முடிவே பண்ணிட்டாப்புல, இதுதான் அவரோட கடைசி படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டாரு. அப்படின்றப்போ நெக்ஸ்ட் அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு. அப்படின்றப்போ வந்து இந்த படம் வந்து அவரோட அரசியல் பயணத்துக்கு வந்து ஒரு பெரிய கீ டூலா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இந்த படத்தை வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, பட் இதை ஒரு டைரக்டாவே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து டைரக்டாவே ஓப்பனாகவே பேசியிருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, லைக் ஒரு சில நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில உண்மையான இன்சிடென்ட்ஸை வந்து எடுத்து பேசியிருக்காங்க. லைக் அந்த தூத்துக்குடியில் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்கல்ல, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு சில அரசியல் தலைவர்களை தாக்கி பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு சில அமைச்சர்களை தாக்கி பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், ஆப்வியஸா டிஎம்கே ஒரு மாதிரி தாக்கி பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்துலையும் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலுமே லைக் வந்து இந்த ரோபோட்டு, இந்தியா, பாகிஸ்தானு, லைக் ஆப்பிரிக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்திருந்தா இன்னுமே படம் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் பகவந்த் கேசரியை பார்க்கும்போது பெருசாக பகவந்த் கேசரி எனக்கு ஒர்க் ஆகல, சரி ஓகே இஷ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ஒன் லாஸ்ட் டைம் தளபதியை கடைசியாக ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அப்படியே எடுக்கல, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது மேபி அந்த படத்தை அப்படியே எடுத்திருந்தாலே ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுது, மேபி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் ஒர்க் ஆகல, பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் ஆகிருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால என்ன மாதிரியான ஒரு சில ஆட்கள் வந்து இந்த படம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு சில ஆட்கள் இந்த படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும்னா தாராளமாக தியேட்டரில் போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். லைக் படத்துலேயே வந்து இருக்கிறதுலேயே ஒரு பெரிய ஹைப்பான ஒரு மூமெண்ட்டு, லைக் நாங்கள்ல லைக் தேட்டரே என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தளபதி கச்சேரி அந்த ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டு வந்து இந்த படம் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது தளபதினாலே டான்ஸ் தான், தளபதினாலே ஃபோக்கு தான், தளபதினாலே வைபு தான் அப்படின்றப்போ வந்து அந்த ஒரு பாட்டோட நிறுத்தி இருக்க வேணாம். லைக் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பாடல்கள்லாம் வரும்போது, லைக் அந்த பாடல்கள்லாம் அரசியல் பேசும்போது அந்த அரசியல் பேசுறதே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபோக்கா ஒரு மாதிரியா எடுத்து இன்னுமே சாங்ஸ் வந்து ஃபோக் சாங்ஸ் கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருந்துச்சு. மற்றபடி மமிதா பைஜு தென் வெல், லைக் அவங்களோட கேரக்டர் வந்து அப்படியே டிட்டோ, லைக் ஸ்ரீலீலா வந்து பகவந்த் கேசரியில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் எதுவுமே பண்ணியிருக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. லைக் வேற மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் லைக் ஒரே விஷயம்தான், லைக் மேபி எனக்கு சடனாக இந்த ஒரு விஷயமும் தோண ஆரம்பிச்சிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. லைக் இவங்க என்ன ஒருவேளை ஒரு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, லைக் பிஎம் அடுத்த பிஎம்ஏ அடுத்த ஒரு 10-15-20 வருஷத்துல வந்து தளபதி தான் பிஎம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ அது உண்மையாயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து வெறும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டையோ லைக் சென்னையில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டையோ அதை மட்டும் மையமாக வச்சு அதை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி எடுத்த மாதிரி தெரியல. ஓவராலாக இந்தியாவே காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. லைக் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய சீன்ஸ், அவாய்ட் பண்ணியிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோபோ சீன்ஸ் தான் எனக்கு பெருசாக ஒர்க்கே ஆகலை. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இங்கே ரோபோ வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பாபி டியோல் அவரோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே பெருசாக ஒர்க் ஆகலை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி நல்லவராக இருக்காப்புல, லைக் அவர் கெட்டவரா ஆறாரு. அந்த இடத்துல ஒரு சில மாதிரியான ஒரு சில லாஜிக் வந்து பெருசா இடிபடுற மாதிரி இருக்கு.
செட் ஆகலையே, இவர் எதுக்கு, இவர் நல்லவரா இருக்காரு, அதுக்கப்புறமா கெட்டவரா ஆறாரு, அதுக்கப்புறமா ஏன் சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி பண்றாரு, சம்மந்தமே இல்லாம ஏன் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் வில்லனை வந்து ஆரம்பத்துல நல்லா மாசா ஹைப்பா காட்டிட்டு கடைசி நேரத்துல வந்து வில்லனை வந்து மொத்தமா டம்மி ஆக்குறது வந்து தமிழ் சினிமால பெரிய ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு போல. லைக் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்து வில்லனை வந்து மாசாவே காட்ட மாட்டாங்க, மொத்தமா சிம்பிளா வச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ வில்லனோட கேரக்டர் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் தளபதியோட எல்லா படத்துலையும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், எந்த படம் எடுத்து பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ப்ளஸ் பாயிண்ட் பெருசா இருக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட ஆக்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அட் லாஸ்ட் ரீமேக் படம் அப்படின்றப்போ வந்து என்னோட கருத்து, இந்த படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி இந்த ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு பேர்ல என்னோட கருத்து நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, சப்போஸ் நீங்க வந்து பகவந்த் கேசரி படத்தை பார்க்கல அப்படின்னு வைங்களேன், தயவு செஞ்சு அப்படியே பார்க்காதீங்க, இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பார்த்து ரெண்டு படத்தையும் வந்து மைண்ட்ல போட்டு கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது படம் வந்து பெருசா ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மேபி நீங்க வந்து படத்தை வந்து பார்க்கல, இப்பதான் வந்து பாக்குறீங்க, லைக் தளபதியை பாக்குறீங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படின்றப்போ வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் தளபதி அவர்களோட படத்துக்கு, இந்த ஜனநாயகனோட படத்துக்கு, தளபதி அவர்கள் படத்துக்கே வந்து பெரிய பிரச்சனைகள் வரும். அதுலேயுமே ஜனநாயகன் படத்துக்கு வந்து வராத பிரச்சனைகளா, பார்க்காத பிரச்சனைகளா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் பகவந்த் கேசரி படத்துக்கே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல, இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கும் போது ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் தான் அதுவுமே இருந்துச்சு. பட் இந்த பெருசா சொல்ற அளவுக்கு, பெருசா அப்படியே முகம் சுளிக்கிற அளவுக்கு அப்பா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸை வந்து ஆக்ஷன் சீன்ஸை வந்து கட் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் அந்த ரத்தத்தை வந்து அவர் ஜஸ்ட் லிக் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அப்புறமா அந்த கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது, இந்த மாதிரியான சீன்ஸுக்கு மேபி அவங்களுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த சீன்ஸை மேபி அவங்க பண்ணியிருந்தா மேபி சின்ன பசங்க வந்து தளபதியோட பெரிய ரசிகர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே முக்கியமாக ஒரு சில விஷயங்கள், செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொன்ன விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது அணி வந்து பண்ணியிருக்காப்புல. பட் ஆல்ரெடி இந்த ராவண மவண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள், இந்த கச்சேரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கேட்டு கேட்டு அதிகமாக கேட்டதால அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒர்க் ஆகல. அணி வந்து இதை விட மாஸ் பண்ணியிருக்காப்புல, இதை விட இன்னுமே பிஜிஎம்ல கூட மாஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் ஜனநாயகன் படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம். லைக் அந்த கடைசியாக படம் முடியும் போது லைக் அவ்வளோதான் சைனிங் ஆஃப் அப்படின்ற மாதிரியான அவரோட பழைய பழைய படங்களோட ஒரு சில விஷயங்கள், ஒரு சில விஷுவல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது லைக் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல வந்து தளபதியோட ரசிகர் அப்படின்னு இல்லைனாலுமே அவரை பார்த்து ரசிச்சிருப்போம், அவரோட பாட்டுக்கு பார்த்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் இருக்கும்போது அவ்வளோ அந்த மனுஷன் நடிக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த பயணம் வந்து அரசியல் பயணம், அதில் வந்து ஓரளவுக்கு நல்லா லைக் நல்லா மாஸா கெத்தா பயங்கரமாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல், எப்படி வந்து ஆக்டராக சக்ஸஸ்ஃபுல் ஆனாரோ அதே சமயத்தில் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஒரு ஆவார் அப்படின்றதோட அப்படியே முடிச்சிக்கலாம். படத்தை பார்த்தாச்சு. நீங்களுமே ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பசங்க இல்லாமல் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்தை பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.